Future Vision Study Center, Salem. இப்போ இதில் பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு பர்டிகுலர் டாபிக் அந்த டாப்பிக்கை டெக்னாலஜி ஓரியன்டாக வரக்கூடிய டாப்பிக்கை நாம் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறது இதில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட், ஒரு டாப்பிக்கு ஃபைபர் ஆப்டிக்ஸ். என்ன டாபிக்? ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஜென்ரலாக டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு எந்த டாபிக் கேட்டாலும் சரி, ஃபைபர் ஆப்டிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நேனோ டெக்னாலஜி, லேசர், மேசர், சேட்டலைட்ஸு, ஆர்பிட்ஸு, எது கேட்டாலும் சரி, ரைட்டுங்களா, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறேன். இது ஃபைபர் ஆப்டிக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு டெக்னாலஜி பார்ட்டாக இருந்தாலும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சப்டாபிக்ஸை எப்படி கவர் பண்ணணும், புரியுதுங்களா? டெக்னாலஜிக்கு நம்ம எப்படி சப்டாபிக்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே நான் எழுதி போட்டிருக்கிறேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா, அடுத்து வேறு எந்த ஒரு டெக்னாலஜி பார்ட்டாக இருந்தாலுமே இதை எப்படி பிரிச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல், தத்துவம், அந்த தொழில்நுட்பத்தோட அடிப்படை தத்துவம் என்ன, இது நாம் எங்கே படிச்சிருப்போம்? பேசிக் சயின்ஸில் நாம் படிச்சது. அந்த தொழில்நுட்பத்தோட அடிப்படை தத்துவம் என்ன, இது பிரின்சிபல். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே எழுத போகிறீங்க. அப்போ எந்த டெக்னாலஜி கேட்டாலும் அதனுடைய அடிப்படை தத்துவம், பேசிக் பிரின்சிபல், இது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரோவில் கொடுக்கணும். ரைட்டா? அடுத்தது ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னா அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ஸ்ட்ரக்சர், அந்த கேபிள் எப்படி இருக்கும், அதில் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சரில் கொடுக்க போகிறோம். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரக்சரில் சொல்ல போகிறோம். அடுத்தது அட்வான்டேஜஸ், அந்த டெக்னாலஜியோட அட்வான்டேஜஸ், நன்மைகள் என்ன அப்படிங்கிறது. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ், அந்த டெக்னாலஜியை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நேனோ டெக்னாலஜி அப்படின்னா அந்த டெக்னாலஜியோட பிரின்சிபல், கான்செப்ட்ஸ் என்னென்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம், ரைட்டுங்களா? அதில் ஸ்ட்ரக்சர் வராது. இப்போ டாபிக்ஸ் தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ நேனோ டெக்னாலஜியில் ஸ்ட்ரக்சர்னு ஒதுக்கப்பட முடியாது, பட் இங்கே ஃபைபர் ஆப்டிக் எடுத்துருக்கிறதுனால இங்கே ஸ்ட்ரக்சர்னு போட்டிருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ பிரின்சிபல், ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அதனுடைய டெக்னாலஜிக்கு அப்புறம் அதனுடைய அட்வான்டேஜஸ், நன்மைகள், அப்புறம் அப்ளிகேஷன், அதனுடைய பயன்பாடுகள், நம்ம எங்கெல்லாம் அந்த நேனோ டெக்னாலஜியை எங்கே பயன்படுத்துகிறோம், லேசர்ஸை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அப்ளிகேஷன்ஸ். இதோடு முடிக்காமல் கடைசியில் பாருங்கள், இந்த இந்தியன் சினாரியோ, இந்தியாவில் தற்போதைய அந்த தொழில்நுட்பத்தின் நிலை, இது இந்தியன் சினாரியோ, இது கம்பல்சரி கொடுக்கணும். ரைட்டுங்களா? இது கொடுத்தீங்கன்னா தான் மார்க் நாம் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் ஓகே, நம்ம படிச்சுக்கலாம். இந்த இந்தியன் சினாரியோ அப்படிங்கிறதும் நம்ம டெக்னாலஜியில் படிக்க போகணும், சேர்த்தி தான் படிக்கணும். எந்த ஒரு டெக்னாலஜி படிச்சிங்கனாலும் இந்தியாவில் அந்த தொழில்நுட்பத்தின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்தி சொல்லணும். அப்போ எந்த வருஷம் ஃபைபர் ஆப்டிக் அப்படின்னா, ஃபைபர் ஆப்டிக் வந்து எப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, தற்போதைய நிலை என்ன, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இந்தியன் சினாரியோவில் நாம் கொடுப்போம். புரியுதுங்களா? அப்போ அதையும் சேர்த்து படிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு மார்க் எப்படி நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டெக்னாலஜி நியூஸ் பேப்பரில், கரண்ட் அஃபேர்ஸில் வரும் இல்லையா? நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயத்த, ஏதாவது இப்போ லேசர் டெக்னாலஜினா லேசரில் எங்காவது அப்ளிகேஷன் ஏதாவது நியூஸ் பேப்பரில் படிச்சிருந்தீங்கன்னா அதை கொண்டாந்து இங்கே சேர்த்திக்குங்க, அதை கொண்டாந்து இந்த இந்தியன் சினாரியோவில் சேர்த்திக்குங்க. புரியுதுங்களா? அப்போ இப்படி தான் நீங்கள் பிரித்து படிக்கணும் ஒரு டெக்னாலஜி பார்ட்டை. அப்போ தான் நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியும். புரியுதுங்களா? நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்படின்னா, நீங்கள் இப்படி பிரித்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். பிரின்சிபல், தத்துவம் எழுதணும், ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா ஸ்ட்ரக்சர், அப்புறம் அட்வான்டேஜஸ், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் இந்தியன் சினாரியோ, தத்துவம், அமைப்பு, நன்மைகள், பயன்பாடுகள், இந்தியாவில் தற்போதைய நிலை, இதை சேர்த்து எழுதுனீங்க. இப்படி பிரித்து நீங்கள் வந்து கவர் பண்ணணும். 10 மார்க்கில் கேட்டாலும் சரி, 15 மார்க்கில் கேட்டாலும் சரி, 150 வார்த்தைகளுக்கும் எழுத தெரியணும், 250 வார்த்தைகளுக்கும் எழுத தெரியணும். புரியுதுங்களா? இப்போ 150 வார்த்தைகளுக்கும் 250 வார்த்தைகளுக்கு என்ன வித்தியாசம்? அட்வான்டேஜஸ்லையும் அப்ளிகேஷன்லையும் கொஞ்சம் குறைச்சிப்பீங்க. தத்துவம் கம்பல்சரி எழுதணும், ஸ்ட்ரக்சர் கம்பல்சரி, ரெண்டுக்கும் காமன் தான். ரைட்டா? 10 மார்க்குக்கு எழுதுறப்போ
அப்ளிகேஷன் ஒரு 2 குறைங்க, அட்வான்டேஜஸ் 2 குறைங்க. 15 மார்க் எழுதுறப்போ 2 பாயிண்ட் சேர்த்து எழுதுனீங்கன்னா கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டா? பயப்படாமல் கான்ஃபிடண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போர்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரைட், இப்போ நம்ம பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு ரைட் அபவுட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி இன் இந்தியா ஒரு 15 மார்க் கேள்வியில் இந்த கேள்வியை கேட்குறான்னு வச்சு எடுத்துக்காரு. ரைட் அபவுட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி இன் இந்தியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுறான். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பிரித்து எழுதுன மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அப்புறம் ஸ்ட்ரக்சர், அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன், இந்தியன் சினாரியோ. ரைட்டுங்களா? இப்படி தான் பிரிக்க போகிறோம். ரைட், இது 250 வார்த்தைகள் நாம் எழுதணும். உங்களுக்கு வந்து 3 பேஜ் வந்து உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் அவனே கொஷின் நம்பர் போட்டு கொஷின் டைப் பண்ணி 3 பேஜ் இடம் விட்டுருப்பாங்க. அந்த 3 பேஜில் நாம் எழுத போகிறோம். புரியுதுங்களா? ரைட், இந்த ஃபைபர் ஆப்டிக் கண்ணாடி இழை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ணாடி இழை தொழில்நுட்பம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் வீட்டில் நம்ம வந்து கம்ப்யூட்டர் வச்சுருப்போம். ரைட்டுங்களா? கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அதாவது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து வீட்டில் வாங்கியிருப்போம். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி டிவி கேபிள் வருது இல்லையா? டிவி கேபிள், இந்த டிவி கேபிளை நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. பழைய கேபிள் செட்டாப் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. செட்டாப் பாக்ஸ்லேருந்து ஒரு ஒயர் வரும். அதில் வந்து டிடிஹெச் வீட்டுக்கு மேலே கொடை மாட்டியிருப்பீங்க இல்லையா? கொடை மாட்டியிருக்கிறதுலேருந்து என்ன பண்ணியிருப்பீங்க, அங்கேருந்து ஒரு கேபிளை வந்து எடுத்துகிட்டு வந்து செட்டாப் பாக்ஸுக்கு வரும். செட்டாப் பாக்ஸ்லேருந்து டிவிக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இந்த செட்டாப் பாக்ஸுக்கு வர கேபிள் கவனிச்சிருக்கிறீங்களா? அதாவது இந்த அரசு கேபிள் வாங்கியிருந்தீங்கன்னா கேபிள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும்? ஒரு காப்பர் ஒயர், அதுக்கு மேலே நிறைய இன்சுலேஷன் இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? காப்பர் ஒயர் இருக்கும். அது ஆர்டினரி கேபிள். ரைட்டுங்களா? இதுக்கு மாற்றாக வந்தது தான் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் சொல்லக்கூடிய கண்ணாடி இழை, கண்ணாடி இழைகள். இந்த கண்ணாடி இழைகளுக்கும் இந்த சாதாரண காப்பர் ஒயருக்கும் டெக்னாலஜியில் என்ன வித்தியாசம், பேசிக் டிஃப்ரெண்ட் என்ன, இது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களை நாம் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுங்களா? சயின்ஸை படிக்கிறப்பவே, ஸ்கூல் புக்கை படிக்கிறப்பவே இந்த சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிங்க. ஒரு கேபிள்னு எடுத்துட்டிங்கன்னா, ரைட்டுங்களா, ஒரு கேபிள், டிவி கேபிள், டிவி கேபிளில் எப்படி சிக்னல் வந்து கடத்தப்படுது, எதை யூஸ் பண்ணி கடத்துறாங்க? உள்ள எதுவுமே இல்லைன்னு இருக்குது, ஒரு மெட்டல் ஒயர். இங்கே ஜென்ரலாக காப்பரை யூஸ் பண்ணுறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வீட்டில் வயரிங் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ஒயர் வந்து எதில் வந்து பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க? ஜென்ரலாக காப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன் போஸ்ட் வெளியில் போகுது இல்லையா, வீட்டுக்கு வெளியில் இபி லைனு, அது பார்த்தீங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு மெட்டலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மெட்டலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு. எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு மெட்டலை யூஸ் பண்ணுறோம். அப்போ பொதுவாக உலோகங்கள் என்ன பண்ணும்? மின்சாரத்தை கடத்தும். உலோகத்தின் பண்புகள் பார்த்தீங்கன்னா அதானே, உலோகங்கள் அப்படிங்கிறவங்க வந்து அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தும். இப்போ கேபிளையும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சிக்னலை, நம்ம டேட்டாவை, புரியுதுங்களா, என்ன பண்ணுறோம்? இப்போ ஆடியோ வீடியோ இது ரெண்டையும் வந்து டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி ஒரு மெட்டல் கேபிளில் எடுத்துகிட்டு வரோம். என்ன கேபிள் எடுத்துகிட்டு வரோம்? காப்பர் கேபிள் எடுத்துகிட்டு வரோம். ரைட்டுங்களா? இப்போ இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறதா, ஜென்ரலாக இது எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு மாற்றாக வந்தது தான் நம்மளுக்கு இந்த கண்ணாடி இழை தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். வரப்பிரசாதம். புரியுதுங்களா? ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரெண்ட், டெக்னாலஜி டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, ஆர்டினரி ஒயர், சாதாரண கேபிள் ஒயரில் டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்படி கடத்தப்படுது அப்படின்னா, எப்படி கடத்தப்படுது? எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கடத்தப்படுது. இதில் சாதாரண கேபிள் ஒயரில் டேட்டா அப்படிங்கிறது எப்படி கடத்தப்படுது? எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கடத்தப்படுது. ரைட்டுங்களா? அப்போ அந்த கேபிளில் நீங்கள் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி வேணும், கரண்ட் வேணும். கரண்ட் சிக்னலாக தான் எடுக்கும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கேபிள் கட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். புரியுதுங்களா? இப்போ வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்டர் பாக்ஸ் வந்து மாட்டிருப்பாங்க. கேபிள் மாட்டிருந்தாங்கன்னா ஒரு பூஸ்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த பூஸ்டர் பாக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ளக்கில் குத்திருப்பாங்க. சப்போஸ் நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகாது? வீட்டில் கேபிள் வராது. இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் செட்டாப் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, கேபிள்லேயே செட்டாப் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுதுங்களா? அப்போ கரண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ ஆர்டினரி கேபிளில் டேட்டா நாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வேணும்?
எலக்ட்ரிக்கல் சிக்னல் வேணும். ரைட்டுங்களா? ஃபைபர் ஆப்டிக்ஸ் கண்ணாடி இழை தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இதுக்கு டெட் ஆப்போசிட். இங்க எலக்ட்ரிக்கல் சிக்னல் தேவையில்லை. இங்க டேட்டாவை எப்படி டிரான்ஸ்மிட் பண்றோம் அப்படின்னா லைட் சிக்னலா டிரான்ஸ்மிட் பண்றோம். புரியுதுங்களா? பேசிக் டிஃபரன்ஸ் என்ன? இங்க எலக்ட்ரிக்கல் சிக்னல், இங்க வந்து லைட் சிக்னல். ஒளி அலைகளை பயன்படுத்தி நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறோம், லைட். புரியுதுங்களா? அப்ப இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்போ டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையில்லை? எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். புரியுதுங்களா? ரைட். அப்போ இதுதான் டெக்னாலஜியோட டிஃப்ரெண்ட். எதனால ஃபைபர் ஆப்டிக்ல நான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. பேப்பர்ல நோட்ஸ் கொடுக்குறப்போ எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸோட பிரின்சிபல், தத்துவம் என்ன? இந்த தத்துவம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பேசிக் சயின்ஸ்ல படிச்ச ஒரு முக்கியமான விஷயம். என்ன படிச்சோம்? ஆல்ரெடி படிச்சிருப்போம். ரெஃப்ராக்ஷன், ஒளி விலகல். ஒளி எப்படி விலகல் அடையும்? ஒளியானது ஓர் ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் பொழுது, ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும் பொழுது தன்னுடைய பாதையை விட்டு விலகல் அடையும். தன்னுடைய பாதையை விட்டு விலகல் அடையும். ஒன்னா இப்படி விலகல் அடையும் அல்லது இப்படி விலகல் அடையும். இப்படி நேரா போகணும், நேரா போகாம என்ன பண்ணுது? ஒன்னா இப்படி பெண்ட் ஆகும், இல்லைன்னா இப்படி பெண்ட் ஆகுது. ரெண்டு சினாரியோ இருக்குது. கேட்டுங்களா? இந்த சினாரியோ, ரெண்டு சினாரியோ எப்படி மாறும் அப்படின்னா இந்த டென்சர் மீடியம் ரேரர் மீடியம் பொறுத்து, அந்த ஊடகத்தோட அடர்த்தி மாறுபாட்டை பொறுத்து, ஊடகத்தோட அடர்த்தி மாறுபாட்டை பொறுத்து. புரியுதுங்களா? என்ன ஆகும்? இது வந்து இந்த விலகல் அடைகிறது அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும். ரைட்டுங்களா? இது வந்து ஒரு லேயர். இது வந்து இந்த ரெண்டு மீடியத்தையும் பிரிக்கக்கூடிய லேயர்னு வச்சுக்கோங்க. இது வந்து லைட் ரே இங்கே வந்து படுது. இது வந்து சப்போஸ் டென்சர் மீடியம் அல்லது ரேரர், இது ரேரர் மீடியம். இது வந்து அடர் மிகு ஊடகம், இது வந்து அடர்குறை ஊடகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது அப்படியே மாறி இருந்தால் இன்னொரு சினாரியோ வரும். இப்போ டென்சர் டு ரேரராக இருந்ததுன்னா இது என்ன சொல்லுவோம்னா நார்மல். நார்மல்னா என்ன? இந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடிய ஊடகம் இருக்கு இல்லைங்களா? அதாவது ரெண்டு ஊடகத்தையும் பிரிக்கக்கூடிய இந்த லேயர், இந்த லேயர், இந்த லேயருக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு லைன், இதை நார்மல்னு சொல்லுவோம், குத்துக்கோடு. புரியுதுங்களா? இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற இந்த லைனை, இது இமேஜினரி லைன் தான், இதை வந்து நார்மல் குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஜென்ரலா ஒளி வந்து அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்தை நோக்கி வரும் பொழுது, அடர்மிகுலிருந்து அடர்குறை, ரைட்டுங்களா? டென்சர் டு ரேரராக இருந்ததுன்னா லைட் ரே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். புரியுதுங்களா? குத்துக்கோட்டை விட்டு விலகல் அடையும், இப்படி விலகி போகும். புரியுதுங்களா? எங்கிருந்து வந்ததுன்னா டென்சர்ல இருந்து ரேரருக்கு வந்ததுன்னா. இதே சினாரியோ மாறி இது ரேரரா இருந்து இது டென்சரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இட் பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். சரிங்களா? இது என்ன ஆகுது? இப்படி போக வேண்டியது இப்படி பெண்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் நார்மல், குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடையும். எங்கிருந்து வந்ததுன்னா அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் வரும்பொழுது. இது ரெண்டு சினாரியோ. இல்லாம ஒரு சினாரியோ தான் நாம இங்க எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? அதுதான் என்ன கான்செப்ட் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இங்க ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற பேர் வந்தாலுமே இந்த ப்ராப்பர்ட்டி எதுல வருது? ரெஃப்ராக்ஷனுக்கு கீழே வருது. ரெஃப்ராக்ஷனுக்கு கீழே வருது. புரியுதுங்களா? இது வந்து எதிரொலிப்பு, முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். பட் எதிரொலிப்புன்னு வந்தாலுமே இந்த பண்பானது எதுக்கு கீழே வரும்னா ஒளி விலகல் அப்படிங்கிற பண்புக்கு கீழே தான் இது வரும். புரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க, இது வந்து மீடியம், இது வந்து டென்சர் மீடியம், இது வந்து ரேரர் மீடியம். இது அடர்மிகு ஊடகம், இது அடர்குறை ஊடகம். ஒளிக்கதிர் வந்து இங்க படுது, இது வந்து குத்துக்கோடு. இது எப்படி விலகல் அடையும்? அடர்மிகிலிருந்து அடர்குறைனா பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல், குத்துக்கோட்டை விட்டு விலகல் அடையும். ஆனா குத்துக்கோட்டை விட்டு விலகல் அடையில இது என்ன ஆகுது? திரும்ப டென்சர் மீடியத்துக்கு உள்ளேயே போயிருது. டென்சர் மீடியத்துக்கு உள்ளேயே போயிருது. இதுக்கு ஒரு சினாரியா இருக்குது. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி தான் நம்ம என்ன சொல்றோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ முழு அக எதிரொலிப்பு நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் வேணும், ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று வந்து டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியமா இருக்கணும். ஒளிக்கதிர் எங்கிருந்து எங்க வரணும்? அடர் மிகு ஊடகத்திலிருந்து
அடர்குறை ஊடகத்தை நோக்கி ஒளிக்கதிர் வர வேண்டும். அதுதான் முதல் கண்டிஷன். என்ன நடக்கணும்னா முழு அக எதிரொலிப்பு நடக்கணும் அப்படின்னா ஒளிக்கதிர் எங்கிருந்து எங்க வரணும்? டென்சர்ல இருந்து ரேரருக்கு வரணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரைட்டுங்களா? ரைட். இப்போ இங்க பாருங்க, இது குத்துக்கோடு, இது வந்து படுகதிர், இது வந்து விலகுகதிர். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரே ஆஃப் இன்சிடென்ட், ரே ஆஃப் ரெஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன். ரைட்டுங்களா? ரைட். இந்த குத்துக்கோட்டுக்கும் படுகதிருக்கும் இடையே உள்ள கோணம் இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லுவோம், படுகோணம். இது வந்து விலகு கோணம் அல்லது எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவோம், ஆர். ரைட். இப்போ இதுல என்ன பண்றீங்க? ஜென்ரலா எப்படி விலகல் அடையும்? குத்துக்கோட்டை விட்டு விலகல் அடையும், டென்சர் டு ரேரர் தான். புரியுங்களா? சப்போஸ் நீங்க இந்த படுகோணத்தோட மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. எதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரீங்க? இந்த படுகோணம். படுகோணங்கிறது என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஐ. ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. அதாவது இந்த ஆங்கிளை மாத்திட்டே வரீங்க. இங்கிருந்து இங்க வரதை இதை தள்ளி கொண்டு வரீங்க. இந்த சோர்ஸை, லைட் சோர்ஸ் இந்த பக்கம் தள்ளி கொண்டு வரீங்க. அப்போ இங்கே வருது, இந்த ஐ கோணம் அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ ஐ கோணம் அதிகமாக என்னாங்கன்னா இந்த விலகு கோணம், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இந்த ஒரு பர்டிகுலர் ஐக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கீல, இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிற இந்த விலகு கதிர் என்ன ஆகும்னா திடீர்னு இந்த மீடியத்தோட சென்டரில் பாருங்க, ரேரர் மீடியத்துக்கும் டென்சர் மீடியத்துக்கு இடையில இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர் வழியாகவே பாஸ் ஆயிரும். அதாவது இந்த நார்மலுக்கு பர்பெண்டிகுலராக பாஸ் ஆகும். இல்லை டென்சர் மீடியத்துலையும் போகாமல் லேயர் மீடியத்துலையும் போகாமல் அந்த ரெண்டு மீடியத்தையும் செப்பரேட் பண்ணுற லேயர் வழியாக இந்த லைட் ரே, ரெஃப்ளெக்ஷன் ரே, ரெஃப்ராக்டட் ரே வந்து பாஸ் ஆகும். புரியுங்களா? அந்த சினாரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப்போ இந்த ஐ, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சி. சி அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் மாறுநிலை கோணம். இதுவும் ஸ்கூல் புக்லேயே நாம் படிச்சது. கிரிட்டிக்கல் ஆங்கிள், மாறுநிலை கோணம். அப்போ டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியத்துக்கு வரணும். அப்போ இன்சிடென்ட் ரே, படுகதிர் வந்து இந்த மாறுநிலை கோணத்துக்கு சமமாக இருக்கும் பொழுது விலகு கதிர் என்ன ஆகும்னா ரேரர் மீடியத்துக்கும் போகாமல் டென்சர் மீடியத்துக்கும் போகாமல் இன்பிட்வீனில் போயிடும். அப்போ என்ன ஆகும்? இந்த நார்மலுக்கு பர்பெண்டிகுலராக வந்து ரெஃப்ராக்டட் ரே வந்து பாஸ் ஆகும். ரைட்டுங்களா? அதை வந்து அந்த ஆங்கிளை ஐ இஸ் ஈக்குவல் டு சியாக இருக்கணும். ஐ இஸ் ஈக்குவல் டு சியாக இருக்கல மாறுநிலை கோணம். இன்னும் நீங்கள் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அப்போ ஐ கிரேட்டர் தேன் சி. படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தின் மதிப்பை விட அதிகமாகும் பொழுது என்ன ஆகுனா இந்த கரெக்டாக இந்த லேயரில் பாஸ் ஆன ரிஃப்ளெக்டட் ரே என்ன ஆகுனா ரேரர் மீடியத்துக்கும் போகாமல் என்ன ஆகும்? திரும்ப டென்சர் மீடியத்துக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதுங்களா? திரும்ப டென்சர் மீடியத்துக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த தத்துவத்தை தான் நம்ம ஃபைபர் ஆப்டிக்கோட தத்துவத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த முழு அக எதிரொலிப்பு நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் தேவை. ஒன்று, ஒளிக்கதிர் அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்தை நோக்கி செல்ல வேண்டும், டென்சர் டு ரேரர், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், ஐ கிரேட்டர் தேன் சி, படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தின் மதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா ஒளிக்கதிர் அடர்குறை ஊடகத்துக்கு செல்லாமல் ரேரர் மீடியத்துக்கு போகாம டென்சர் மீடியத்துக்குள்ளேயே மீண்டும் எதிரொலிக்கப்படும். இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த தத்துவம் தான் நம்ம ஃபைபர் ஆப்டிக்ல யூஸ் பண்றோம். இது நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லயே நாம படிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? இதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்போ பிரின்சிபல் எழுதியில இதை நீங்க அப்படியே எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இது பிரின்சிபல் முடிஞ்சது. அடுத்தது பாருங்க, ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ஸ்ட்ரக்சர். ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ஸ்ட்ரக்சர். கேபிள் அப்படிங்கிறது இது வந்து ஜென்ரலாக நான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்க, லைட் ரே எப்படி பாஸ் ஆகுன்னு பாருங்க. அப்போ இதுக்குள்ளேயே என்ன ஆகுது? மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ கிலோமீட்டர் கணக்கில், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கணக்கில் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் என்ன ஆகும்? லைட் ரே வந்து பாஸ் ஆகி இப்படி உள்ளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கு. அந்த உள்ளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆக வைக்கிற வேலையை தான் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து செய்யுது. புரியுதுங்களா? அப்போ ஸ்ட்ரக்சர் பாருங்க, இந்த குறுக்கு வெட்டு தோற்றம், இதை இப்படி கேபிளை கட் பண்ணி வச்சிருக்கணும். புரியுதுங்களா? இந்த மைய இலைன்னு சொல்லுவது கோர், இது வந்து கோர். இதுதான் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளோட முக்கியமான வேலை. இந்த கோருக்குள்ளதான்
லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. இங்கே போட்டிருக்கிறது கோர், இங்கே தனியாக போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா, இது வந்து கோராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோருக்குள்ளேயே என்ன ஆகுது, லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. இந்த மையலைக்குள்ளே தான் லைட் வந்து மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கப்பட்டு நீண்ட தூரத்துக்கு எடுத்து செல்லப்படும். புரியுதுங்களா? ஒளி இலைகள் என்ன வேகத்தில் பயணம் செய்யுது, ஒளியின் திசை வேகத்தில். ஒளியின் திசை வேகம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 3 × 10⁸. அப்போ அந்த ஸ்பீடில் போகிறதுனால டேட்டா வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். இதுக்கு லேட்டெல்லாம் ஆகாது, ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுனால லேட் ஆகலாம் கிடையாது. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் சிக்னல் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆயிரும். புரியுதுங்களா? ரைட். ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதை கோர்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த முழு அக எதிரொலிப்பு நடக்கும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து இதுக்குள்ளே தான் நடக்கும். அப்போது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்கும், டென்சர் மீடியத்துக்குள்ளே தானே நடக்கும். அதனால் இந்த கோர் வந்து என்னவா இருக்குன்னா டென்சர் மீடியமாக ஆக்ட் பண்ணும். கேபிளுக்குள்ளே இந்த கோர் வந்து என்னவா ஆக்ட் பண்ணும், டென்சர் மீடியமாக ஆக்ட் பண்ணும். நாம் இவ்வளோ பெருசு இங்கே கேபிள் போட்டிருக்கிறோம். உங்கள் நார்மல் கேபிள் பார்த்துருப்பீங்க, ஒரு சுண்டு வரல் சைஸுக்கு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு காப்பர் கம்பி பெருசாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? இங்கே வந்து அந்த காப்பர் கம்பி இருக்கு இல்லையா, அந்த காப்பர் கம்பியிலேயே 100ல் 1 பங்கு தான் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கும். புரியுங்களா? சின்ன கண்முடி அல்லது தலைமுடி அளவோட டயாமீட்டர் திக்னஸில் அந்த நம்ம முடியோட திக்னஸ் தான் ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட திக்னஸ். அவ்வளோ குட்டியாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? ரைட். அதெல்லாம் அட்வான்டேஜில் பார்ப்போம். அப்போ பாருங்கள், இது வந்து என்னவா இருக்குன்னா இது கோராக இருக்கும். இந்த கோரில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக பிளாஸ்டிக் ஆர் கிளாஸ். கோரில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஒன்றா கண்ணாடி இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் இலை யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆக்ட் பண்ணும், டென்சர் மீடியமாக இருக்கும், அப்போ அடர்த்தி அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? அதை சுற்றி இன்னொரு லேயர் இருக்கும், அந்த லேயர் வந்து கிளாடிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதுக்கு சில பொருள்களெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிளாடிங் அப்படிங்கிறது என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ரேரர் மீடியம், அடர்குறை ஊடகமாக இருக்கும். அடர்குறை ஊடகமாக இருக்கும். புரியுதுங்களா? அதை சுற்றி இன்சுலேஷன், இது இன்சுலேட்டர் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் உரை போட்டிருப்பாங்க இல்லையா, பிளாஸ்டிக் கோட்டிங். காப்பர் ஒயர் பார்க்குறீங்களா, கம்பி எலக்ட்ரிக்கல் ஒயர் பார்க்குறீங்க இல்லையா, அதனோட சாதாரண ஒரு இன்சுலேஷன் இருக்கும், பிளாஸ்டிக் இன்சுலேஷன், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள், லைட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிளில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், அந்த பர்டிகுலர் ஆங்கிள் எப்படி இருக்கணும், I > C இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இல்லையா. அப்போ உள்ளுக்குள்ளேயே என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் லைட் ரேவை வந்து சென்ட் பண்ணுறாங்க, அது உள்ளுக்குள்ளேயே இந்த கோருக்குள்ளேயே என்ன ஆகுது, இது ரேரர் மீடியமாக இருக்கிறதுனால, இது டென்சர் மீடியமாக இருக்கிறதுனால, I > C இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து இது வந்து கிளாடிங், இது வெளியில் இருக்கும், இது வந்து கிளாடிங்கு இல்லை, இதுக்கு மேலே இன்சுலேஷன் இருக்கும். அப்போ இது லைட் இங்கே கிளாடிங் போகாமல், ரேரர் மீடியம் போகாமல் டென்சர் மீடியத்திலே மறுபடியும் என்ன ஆகும், மீண்டும் மீண்டும் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஃபைபர் ஆப்டிக்கோட டெக்னாலஜி. ஸ்ட்ரக்சர் இது, அந்த கேபிளோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? இதில் வந்து சிங்கிள் மோடு ஃபைபர், மல்டி மோடு ஃபைபர்னு சொல்லுவாங்க. சிங்கிள் மோடு ஃபைபர்னால் ஒரே ஒரு லைட் சிக்னல் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்குது. இதுவும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த், ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் இருக்கும். அதை வச்சு தான் அந்த லைட்டோட கலரே வந்து அதை வந்து நம்ம வேவ் லென்த் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் ஒரு பர்டிகுலர் கலர் இருக்கும். இப்போ இது வந்து ஒரே ஒரு சிக்னல் மட்டும் போகுது இதில். ரைட்டுங்களா? இது சிங்கிள் மோடு ஃபைபர்னு சொல்லுவோம். இதுலேயே மல்டி மோடு ஃபைபர் அப்படின்னா இதுலேயே இன்னும் வேறு சிக்னல், இதில் இன்னொரு லைட் சிக்னல் இப்படி போகும். இல்லைங்களா? இப்படி எடுத்து போகிறது இது மல்டி மோடு ஃபைபர். திக்னஸ் ஜென்ரலாக வந்து எப்படி இருக்குன்னா 10 மைக்ரான் to 15 மைக்ரான். இதுதான் கேபிள் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளோட திக்னஸ். ஜென்ரலாக எவ்வளோ இருக்கும், 10 மைக்ரான் to 15 மைக்ரானாக இருக்கும், 50 மைக்ரானாக இருக்கும். இதில் வந்து 10 மைக்ரான் சிங்கிள் மோடு ஃபைபர், 50 மைக்ரான் அப்படின்னா வந்து மல்டி மோடு ஃபைபர், கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. அப்போது மைக்ரான் சைஸ் தான், தலைமுடி அளவுக்கு தான் சைஸ். சரிங்களா? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பார்த்துருப்பீங்க. இப்போ வீட்டில் ப்ராட்பேண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக் லைன் கொடுக்குறாங்க இன்டர்நெட்டுக்கு இல்லையா. அப்போ நீங்கள் அதில் ஏதாவது அந்த கேபிளை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கேபிள் நம்ம சுண்டு வரல் சைஸ் இருக்குன்னா அதை கட் பண்ணிங்கன்னா அதில் 100கணக்கான ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இது காப்பர் ஒயர் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு கேபிள் தான் வரும். பட் ஃபைபர் ஆப்டிக் லைனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100கணக்கான ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து வரும் அந்த திக்னஸ்லேயே. அதனால தான் ஃபைபர் ஆப்டிக் லைன் கட் ஆயிடுச்சுன்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம காப்பர் கம்பியை ஜாயின் பண்ணுற மாதிரி டேப்பெல்லாம் போட்டு சுற்ற முடியாது, அதுக்கு மெஷின் வேணும். எந்த பர்டிகுலர் வேவ் லென்த் லைட் வந்து எதில் போகுது அப்படின்னு சென்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணோம். அது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம். மற்றபடிக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வே வந்து செலவு குறைந்த, எளிதில் கடத்தப்படக்கூடிய, நம்மளுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு
டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சா? இப்போ இதில் என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ அது ஜென்ரலாக நம்மளே யோசிச்சு எழுதலாம். பேசிக் சயின்ஸ் உருப்படியாக படிச்சிருந்தீங்கன்னா அதை யோசிச்சு எழுதலாம். அப்போ இதில் என்னென்ன வேணும்? டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லைட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்? லைட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இருக்கிற டேட்டாவை லைட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டாவது, லைட் சிக்னலை ரிசீவ் பண்ணுற எண்டில் என்ன இருக்கணும்? லைட் சிக்னலை ரிசீவ் பண்ணி திரும்ப எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும், புரியுதுங்களா, வச்சுருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்மிட்டராக என்ன யூஸ் பண்ணுவாங்க? டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு லைட் சோர்ஸ் வேணும். இங்கே லைட் சோர்ஸ் என்னென்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னலை லைட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுற லைட் சோர்ஸ் என்ன ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? எல்இடி, நார்மல் எல்இடி, இங்கே ஐஎல்இன்னு சொல்லுவோம். இந்த எல்இடி லைட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து லைட் சோர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் சிக்னல் வரும், அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் அந்த பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் எல்இடி லைட்டில் பட்டு ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்தில் என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். ரிசீவ் பண்ணுற இடத்துல வந்து ஃபோட்டோ டிடெக்டார் இருக்கும். ஃபோட்டோ டிடெக்டார், ஒளி உணரிகள்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும்? லைட் சிக்னலை திரும்ப எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். ஃபோட்டோ டிடெக்டார்ஸ், புரியுதுங்களா? இந்த சோலார் செல் பார்த்துருப்பீங்க, சூரிய மின்கலம் இல்லை? அங்கே என்ன பண்ணுது? சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா? அது மேசிவ் சைஸ். இங்கே வந்து ஃபோட்டோ டிடெக்டார் அப்படிங்கிறது சின்ன மைன்யூட் லைட்டை வந்து என்ன பண்ணுவோம்? திரும்ப எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம திரும்ப நம்ம டேட்டாவை அதிலிருந்து நாம் ரெக்கவர் பண்ணுறோம். இதுதான் ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜியோட மெயின் வந்து பார்ட்ஸ், புரியுதுங்களா? ஒரு பக்கம் ஒரு எண்டில் என்ன இருக்கும்? லைட் சோர்ஸ் இருக்கும், இன்னொரு எண்டில் என்ன இருக்கும்? ரிசீவர் இருக்கும். அவ்வளோதான். ஒயர் வந்து எடுத்துகிட்டு போகும். இந்த பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. கன்வென்ஷனல் கேபிளுக்கும் இதுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன? ஒன்று, எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ரைட்டுங்களா? இதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. இப்போ உங்களுக்கு அந்த பூஸ்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அங்கங்கே கேபிள் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு 100 மீட்டர் 300 மீட்டருக்கு ஒரு தடவை ஒரு பூஸ்டர் பாக்ஸ். ஏன் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு போகையில், எலக்ட்ரிக்கல் சிக்னலாக டேட்டாவை எடுத்துகிட்டு போகையில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சிக்னல் லாஸ் இருக்கும். டியூ டு எந்த ஒரு மெட்டல் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் சிக்னல் லாஸ், எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சிக்னல் லாஸ் இருக்கும். ஒய்? ஏன்? உலோகங்களில் மின் தடை அப்படின்னு சொல்லி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோட எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு டேட்டா லாஸ் இருக்கும். அதை நம்ம குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அங்கங்கே ஆம்பிளிஃபயர் வேணும், பூஸ்ட் பண்ணணும். ஆம்பிளிஃபயர் வச்சு என்ன பண்ணுவாங்க? பூஸ்ட் பண்ணணும், சிக்னலை பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும், ரைட்டுங்களா? இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எதில்? ஆர்டினரி கேபிளில். ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, இந்த பூஸ்டர் பாக்ஸ் தேவையில்லை, லைட் சிக்னலாக தான் போகுது, அதனால் எனர்ஜி லாஸ் இருக்காது. லைட் சிக்னலாக போகிறதுனால எனர்ஜி லாஸ் இருக்காது. இப்போ அதில் வந்து ரிப்பீட்டர்னு சொல்லுவோம், அந்த பூஸ்டர் ஆம்பிளிஃபயர் பாக்ஸை ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரிப்பீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி கேபிளில் 100 மீட்டர் 200 மீட்டர் 300 மீட்டர்னு வச்சா, இங்கே சாதாரணமாக 80 கிலோமீட்டருக்கு ஒரு பூஸ்டர் பாக்ஸ் இருந்தால் போதும். இதில் ஃபைபர் ஆப்டிக்கில் 80 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பூஸ்டர் பாக்ஸ் இருந்தால் கூட போதும். இங்கே சிக்னல் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமம், பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. உலோகங்களில் மின்தடை இருக்கும், நம்ம ஒளி அலைகளாக எடுத்துகிட்டு போகிறதுனால இங்கே லாஸ் இருக்காது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போ எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, சிக்னல் லாஸ் இருக்காது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கேபிளோட சைஸ் ரொம்ப ரொம்ப குட்டி. அப்போ குட்டியாக இருக்கிறதுனால ஒரு சுண்டு வரல் சைஸுக்கு இருக்கிற ஒரு கேபிள்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்? நிறையா ஃபைபர்ஸை எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நிறையா டேட்டாவை எடுத்துகிட்டு போக முடியும். கன்வென்ஷனல் கேபிளில் ஒரு கேபிளில் எடுத்துகிட்டு போகிற சிக்னலை அதே சைஸ் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் பல ஆயிரம் மடங்கு அதிகமான டேட்டாவை எடுத்துகிட்டு போகலாம். அப்போ ஸ்பீடு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், புரியுதுங்களா? ஃபைபர் ஆப்டிக் லைனில் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், வீட்டில் இப்போது ஸ்மார்ட் டிவி வச்சுருப்பீங்க. இப்போ இந்த ஓடிடியில் வந்து படமெல்லாம் பார்ப்பீங்க, டிவியில் கனெக்ட் பண்ணி படம் பார்ப்பீங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் பிரைம் இருக்குது, ஆப்பிள் டிவி இருக்குது. இந்த மாதிரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் படம் பார்க்குறதுக்கு, ஸ்மார்ட் டிவியில் படம் பார்க்கணும் அப்படின்னா என்ன வேணும் நம்மளுக்கு? ஃபஸ்ட்டு இன்டர்நெட் வேணும். எப்படி இன்டர்நெட் வேணும்? ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வேணும். ஹை ஸ்பீட். இப்போ சாதாரணமாக ஒரு 4K டிவியில் ஒரு 4K படம் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 4K படம் எங்கே பார்க்கலாம்? டிவி 4K இருக்கும், 4K கண்டென்ட் வேணும் இல்லையா? இப்போ 4K கண்டென்ட் வேணும்னா நம்ம எதில் பார்க்கலாம்? நெட்ஃப்ளிக்ஸ். ஓடிடியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் 4K கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து நம்ம டிவியில் பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரலாக
நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு மினிமம் ஸ்பீடு எவ்வளோ வேணும்னா 25 Mbps ஸ்பீடு வேணும். 25 Mbps ஸ்பீடு இருந்தால் தான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 4K கண்டென்ட் வந்து ஓப்பன் ஆகி நீங்கள் டிவியில் பிளர் ஆகாமல் ஒரு ஃபுல் 4K கண்டென்ட் வந்து நம்ம டிவியில் 4K ஸ்மார்ட் டிவியில் பார்க்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும். அப்போ அதுக்கு எது யூஸ் ஆகுது? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து யூஸ் ஆகுது. அப்போ ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டு ஒரே சமயத்தில் அதிக அளவு டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸு சுண்டு வரல் சைஸ் இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் கேபிள் எடுத்துகிட்டு போகிற டேட்டாவோட சுண்டு வரல் சைஸ் இருக்கிற ஃபைபர் ஆப்டிக் லைன் அப்படின்னா அதுக்குள்ளேயே மோர் தென் 100 ஃபைபர் ஆப்டிக் லைன் வரும். 100, 200, 300 ஃபைபர் ஆப்டிக் லைன் வந்து அதே கேபிள் எடுத்துகிட்டு வரலாம். அதனால் ஹை ஸ்பீட் டேட்டாவையும் அதில் நம்ம எடுத்துகிட்டு வரதுனால உங்களுக்கு வந்து இடம் வந்து குறைவான இடத்துல அதிகமான டேட்டாவை நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது, ஹீட் ஆகாது. ரைட்டுங்களா? இதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஹீட் ஆகும். இந்த கேபிளில் வந்து ரெசிஸ்டன்ஸே இல்லை, அதனால் ஹீட் ஆகாது. அதுவும் பிரச்சனை இல்லை, இடத்த அடைக்காது. ரெண்டாவது, காப்பரோட கம்பேர் பண்ணையில் ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைவு. காப்பரோட ரேட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு கிலோ போனீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா காப்பர் வரும். காப்பர் கேபிள் வாங்கியிருந்தால் தெரியும், வீட்டுக்கு வயரிங்க்கு காப்பர் கேபிள் வாங்குவீங்க இல்லையா? அந்தோட கம்பேர் பண்ணையில் பல மடங்கு குறைவான ரேட்டில் நம்மளுக்கு ஃபைபர் ஆப்டிக் கிடைக்கும். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் கோரில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? வெறும் பிளாஸ்டிக்கோ அல்லது கிளாஸ் தான், ரொம்ப சீப்பான ஐட்டம் தான். ஸோ அது ஒரு காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி எஃபெக்டிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட அட்வான்டேஜஸ், நன்மைகள். புரியுதுங்களா? அப்புறம் இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட் எங்கெல்லாம் இருக்குதோ, ஹைஸ்பீட் இன்டர்நெட் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கம்பல்சரி நம்ம ஃபைபர் ஆப்டிக் லைனை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஜென்ரலாக எழுதிடலாம். ரைட்டுங்களா? கடைசியாக எழுத போகிறது இந்தியன் சினாரியோ. இந்தியாவில் ஃபைபர் ஆப்டிக் லைன் எப்போ வந்தது? இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருந்தீங்கன்னாவே ஹிஸ்ட்ரியிலேயே நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. தகவல் தொழில்நுட்ப புரட்சி. ரைட்டுங்களா? ராஜீவ்காந்தி பீரியடில் 1984க்கு அப்புறமா தான் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே வருது. அதில் மெயினாக ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்டர்நெட்டுன்னு ஒன்று வர்றப்பவே இன்டர்நெட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? முதல்ல ஃபைபர் ஆப்டிக் வேணும். ஃபைபர் ஆப்டிக் வேணும் இல்லையா? அப்போ ஃபைபர் ஆப்டிக் எப்போ வருது? இந்தியாவில் ராஜீவ்காந்தி 1984 இந்திரா காந்தி இறந்ததுக்கப்புறம் ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறாரு. அவர் பிரதமர் ஆகினதுக்கு அப்புறம் தான் சாம் பிட்ராடோ, இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர், சில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சாம் பிட்ராடோன்னு இருக்கிறாரு. ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். அவர் யூஎஸில் வந்து இருந்தவர். யூஎஸில் வந்தீங்கன்னா ஒரு 30க்கும் மேற்பட்ட பேட்டன் ரைட். புரியுதுங்களா? பேட்டன் ரைட்னா உங்களுக்கு தெரியும். 30க்கும் மேற்பட்ட பேட்டன் ரைட்டு யூஎஸில் அவர் பேரில் இருக்குது. எது சம்மந்தமான? இந்த தகவல் தொழில்நுட்பம். புரியுதுங்களா? தகவல் தொழில்நுட்பத்தில் 30க்கும் மேற்பட்ட பேட்டன் ரைட் வந்து அவர் வச்சுருந்தார். அவரை கூட்டிகிட்டு வந்தார் ராஜீவ்காந்தி. அவரை திரும்ப இந்தியாவை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து அவர் மூலமாக என்ன பண்ணுறாங்க? ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜியை இந்தியாவில் டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட் வருது. இப்போ இது வந்து இந்தியன் சினாரியோ. இது நம்ம கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நோட்ஸ் கொடுப்போம். புரியுங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு டாப்பிக்கை சப் டாப்பிக்கை கவர் பண்ண போகிறீங்க. அப்போ ஃபைபர் ஆப்டிக்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எழுதுவீங்க. ரைட்டுங்களா? பிரின்சிபலில் இந்த படம் கம்பல்சரி போட்டிருக்கணும். அதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை கம்பல்சரி அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர், இந்த கேபிளோட ஸ்ட்ரக்சர், அதில் இந்த சிங்கிள் மோடு ஃபைபர் மோடு நம்ம காட்டிக்கலாம். அப்புறம் அதனோட திக்னஸ் எவ்வளவு, 10 மைக்ரான் டு 50 மைக்ரான் வந்து திக்னஸ் இருக்கும், அதை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய அட்வான்டேஜஸ், நன்மைகள் சொல்லலாம். அப்ளிகேஷன், அப்புறம் இந்தியன் சினாரியோ, இந்தியாவில் ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பம் எப்போ வந்தது, அப்புறம் என்னென்ன பண்ணினாங்க, இப்போ கரண்ட் லெவலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து நோட்ஸில் இருக்கணும். இதுதான் ஒரு 15 மார்க்குக்கான கண்டென்ட். புரியுதுங்களா? எல்லாமே பாயிண்ட்ஸாக எங்கேயுமே பேராகிராஃப் ரைட்டிங் போகக்கூடாது. பிரின்சிபல் மட்டும் ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு 3 லைன் 4 லைன் மட்டும் பிரின்சிபல் மட்டும் வரும். மீது எல்லாமே பாயிண்ட்ஸாக அழகாக படம் போட்டு நீங்கள் மெயின்ஸில் எழுதணும். இன்னொன்று, படம் போடுறது எல்லாமே வந்து ஒரே ஒரு பேனா தான் யூஸ் பண்ணணும். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஒரு பேப்பரில் கண்டென்ட்டை எப்படி எழுதணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், அதில் வந்து பாயிண்ட்ஸ் எப்படி பிரித்து கொடுக்கணும், அதில் இந்த ஏரோ மார்க் போடுறது, இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது எல்லாமே இங்கே வந்து கிளியராக உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக சொல்லிடுவோம். டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே டெஸ்ட்டு நீங்கள் எழுதி முடிச்சோன்னே அடுத்த 2 நாள்லையோ 3 நாள்லையோ உங்களுக்கு வேல்யூஷன் முடிச்சு என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பேப்பரை நாங்களே திருப்ப உங்கள் கையில் கொடுத்து
ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், அனாலிசிஸ் கொடுப்போம். இப்போ பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பர்சனலாக வந்து நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, இதில் என்ன சேர்த்தணும், என்ன வந்து நீக்கணும், எது கண்டென்ட் அதிகம், எது கண்டென்ட் குறைவு அப்படிங்கிற விஷயத்தை முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் இங்கே சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. மெயின்ஸில் வந்து மெயினாக பேப்பர் எவாலுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாஸ் எடுக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. கிளாஸு எடுக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறதும் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதும், இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வேல்யூஷன் பண்ணி அதை திருப்பி கொடுத்து உங்களுக்கு அனாலிசிஸ் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இங்கே நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம். புரியுது? இது ஒரு டெமோ தான். ஒரு ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி அப்படின்னா இது ஒரு டெமோ தான் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜி பார்ட்டும் இங்கே கிளாஸில் கம்பல்சரி தமிழ்லையும் இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, பைலிங்குவலில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நோட்ஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தமிழ்லையும் கொடுப்போம், இங்கிலீஷ்லையும் கொடுப்போம். இப்படி தான் கிளாஸ் போகும். சரிங்களா? கிளாஸுக்கு பொறுத்த அளவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சார் சொல்லிடுவார். எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, யார் ஃபேக்கல்ட்டி, எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. டெஸ்ட்டு எவ்வளோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இப்போது உங்களுக்கு இந்த போன பழைய ரிசல்ட்ஸ் எப்படி, இப்போ நம்ம கொடுக்குற கொஷின்ஸில் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு மெயின்ஸில் கேள்விகளாக கன்வெர்ட் ஆகுது, நம்ம கொடுக்குற நோட்ஸ்லேருந்து எவ்வளோ கேள்விகள் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு அனாலிசிஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ பெரிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்காக தெரிஞ்சாலும் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக துல்லியமாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்குது. மார்க் அதிகமாக மற்ற டாப்பிக்கை மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஞ்சம் மார்க் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மார்க் குறைக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் சோசியல் இஷ்யூ எழுதுறீங்க, இப்போ வேலையின்மை அப்படின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கல, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து யார் வேணாலும் எழுதலாம். படித்தவன், படிக்காதவன், ஆர்ட்ஸ் குரூப்பில் இருந்து வந்தவன், சயின்ஸ் குரூப்பில் இருந்து வந்தவன், யார் வந்தாலுமே, ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கிறவன் யார் இருந்தாலுமே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை அப்படிங்கிறது ஒரு சோஷியல் இஷ்யூவில் வருது. சோஷியல் இஷ்யூ யார் வேணாலும் எழுதலாம். வேலையின்மைனா என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, இது ஜென்ரலாக எல்லாருமே எழுத முடியும். சரிங்களா? யார் வேணாலும் எழுதலாம். பட் ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி அப்படின்னு வரப்ப அப்போ இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சிருக்கிறவன், சயின்ஸில் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிறவன் தான் இதை டச் பண்ணுவான். புரியுதுங்களா? இப்போ இதில் கண்டென்ட் தெரிஞ்சால் தான் மார்க் போடுவாங்க. தப்பாக இதில் கொடுக்க முடியாது. வேலையின்மைக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து வேலிட் பாயிண்ட்டாக நாளை போடலாம். மக்கள் தொகை பெருக்கம் கண்டிப்பாக ஒரு காரணமாக தான் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் வந்து ஒரு அரை மார்க் 1 மார்க் குறையாக தான் போடுவாங்க ஜென்ரல் டாபிக் சோசியல் இஷ்யூ பொறுத்தளவு. ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்கு கண்டென்ட் இருந்ததுன்னா 15 மார்க்னா 12 மார்க் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இங்கே எங்கள் இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ரொம்ப நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நோட்ஸு பக்கா நோட்ஸாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். பழைய ஆன்சர் ஷீட்டை நாங்கள் போன பேட்சில் வந்து கொடுத்த கொஷின் பேப்பர்ஸு, அதே மாதிரி ஆன்சர் ஷீட்ஸு எல்லாமே உங்கள் பார்வைக்கு நாங்கள் இங்கே வச்சுருப்போம். நீங்கள் வந்து உங்கள் பேப்பரோட, உங்கள் டெஸ்ட் பேப்பரை அவங்க பேப்பரோட அல்லது போஸ்டிங் போனவங்களோட பேப்பர்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ மெயின்ஸுக்கு வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஜாயின் பண்ணுங்கள். மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கங்க. பேசிக் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸை முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ரிசல்ட் வந்தால் பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ பெட்டர் வே நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை எந்த பயமும் இல்லாமல் ஈஸியாக நாம் ஹேண்டில் பண்ணலாம். இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.